Hello student, welcome to our channel Math Ladder. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா Ogle's approximation method. இது என்னன்னா transportation problemல initial basic feasible solution கண்டுபிடிக்கிறதுல one of the method. பட் பார்த்தீங்கன்னா இது அவங்க மென்ஷன் பண்ண மெத்தடில் இது கொஞ்சம் பெஸ்ட் மெத்தட். ஏன்னா ஆப்டிமம் சொல்யூஷனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும் இது இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன். சரி, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்துக்கு எப்படி இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்னா என்ன, இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற பற்றிலாம் ஆல்ரெடி வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? சரி, இப்போ என்ன கேட்டுருக்காங்க பாருங்கள். obtain initial basic feasible solution of the transportation problem அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிள் நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. சரியா? எப்பயுமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் நம்ம ஹேண்டில் பண்ணுறப்ப வெரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ப்ராப்ளம் பேலன்ஸ்டாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியும். பேலன்ஸாக இல்லைன்னா பேலன்ஸாக மாற்றிட்டு நம்ம செய்யணும். பேலன்ஸாக இருக்கான்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இந்த டோட்டல் அவைலபிலிட்டியும் டிமாண்டும் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதை முதல் கேல்குலேட் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல நான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். என்ன அவைலபிலிட்டி கேல்குலேட் பண்ணுறப்ப 950 வந்திருக்கு, டிமாண்டை கேல்குலேட் பண்ணுறப்ப 950 வந்திருக்கு. அப்போ ப்ராப்ளம் நமக்கு பேலன்ஸ்டாக இருக்குது. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொசீஜருக்குள்ளே போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா அதான் இங்கே எழுதியிருக்கேன், சமேஷன் ஆஃப் ஏஏ ஈக்குவல் டு பிஜே. அப்போ ப்ராப்ளம் பேலன்ஸாக இருக்குது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் எப்படி பண்ணுறது, ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு காலத்துக்கும் என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ரோக்கில் போய்க்கோங்க, ரெண்டு மினிமம் வேல்யூ, ஃபஸ்ட்டு மினிமம் வேல்யூ, இதில் ஃபஸ்ட்டு மினிமம் என்னது 11, நெக்ஸ்ட்டு மினிமம் 13. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை முதல் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அப்போ 11க்கும் 13க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2. சரியா? அதே மாதிரி இப்போ இதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு மினிமம் வேல்யூ 10, நெக்ஸ்ட்டு மினிமம் வேல்யூ 14. அப்போ இது ரெண்டுக்கு இடையில் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4. அடுத்து பார்த்தோம்னா இதில் ஃபஸ்ட்டு மினிமம் வேல்யூ 10, நெக்ஸ்ட்டு மினிமம் வேல்யூ 13, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 3. அதே மாதிரி காலமுக்கு பண்ணணும். சரியா? இந்த ஃபஸ்ட்டு காலமில் பார்த்தோம்னா 11, அடுத்து 16, அப்போ நமக்கு 5. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 13, 18, அப்போயும் நமக்கு 5. அடுத்து 13, 14, அப்போ டிஃப்ரென்ஸ் நமக்கு 1. அடுத்து 10, 10 இருக்குது, அப்போ டிஃப்ரென்ஸ் எனக்கு என்ன வரும், 0 வரும். சரியா? இப்போ இந்த டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் டிஃப்ரென்ஸை சூஸ் பண்ணணும். 2, 4, 3, 5, 5, 1, 0 இருக்குது. இப்போ ரெண்டு 5மே நமக்கு ஹையஸ்ட். எந்த 5 மேம் சூஸ் பண்ணுறதுனா எதனாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒன்று இப்போ சூஸ் பண்ணுறேன். சரியா? அப்போ இதுதான் நான் சூஸ் பண்ணக்கூடிய 5. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 5 இண்டிகேட் பண்ணுற ஃபஸ்ட்டு காலத்துக்குள்ளே போகணும். இந்த காலத்தில் பார்த்தோம்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும், இவர் 11 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாரு. இது எல்லாமே காஸ்ட்டு 11, 16, 21 இருக்கிறதுல மினிமம் காஸ்ட்டில் தான் என்னோடய ஃபஸ்ட்டு அலாகேஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ இதுதான் எனக்கு மினிமம் காஸ்ட். அலாகேஷனுங்கிறதுனா இங்கே இருக்க ப்ராடக்ட் இங்கே வாங்கி நம்ம கொடுக்குறோம்ல, அந்த எவ்வளோ இந்த காசை யூஸ் பண்ணி நம்ம கொடுத்தோங்கிறது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த 11க்கு இங்கே தான் நான் ஃபஸ்ட்டு அலாகேஷன் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி 250 இருக்குது, பட் கஸ்டமரோட நீட் பார்த்தீங்கன்னா 200 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 200 கொடுத்துட்டு 50 இங்கே என்ன பண்ணுவோம், பெண்டிங் வச்சுக்கலாம். அப்போ இது ரெண்டுலேயும் மினிமம் என்னன்னா 200 போட்டுட்டு இங்கே 200 முடிஞ்சிடும். சரியா? ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும்னா 50 ருபீஸ் இருக்கும். சரி, 50 ருபீஸ் கிடையாது, 50 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னமேல் பார்த்தீங்கன்னா இந்த காலம் நமக்கு ஆக்டிவாக இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த டிமாண்ட் நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ இன்னமேல் இந்த காலத்தோட கேல்குலேஷன் நமக்கு எக்ஸிட் ஆகாது. சரியா? அதனால தான் நான் ஜஸ்ட் என்ன பண்ணிட்டேன், லைன் ட்ரா பண்ணிட்டேன். அப்போ இன்னமேல் இது எனக்கு வராது. அப்போ இன்னமேல் எனக்கு 3 காலம் 3 ரோ தான். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்னா திரும்ப அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். என்ன ப்ரொசீஜரு, 2 மினிமம் எடுத்து நம்ம டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இப்போ இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா 13, 14, டிஃப்ரென்ஸ் என்ன 1. இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா 10, 14, ஏன்னா ஒரு காலம் நமக்கு லீவ் ஆயிடுச்சுல, அப்போ அதில் ஒரு மினிமம் கிடைக்கும்ல, வேறு டிஃப்ரெண்ட் மினிமம் அதான் 10, 14, அப்போ எனக்கு 4. அடுத்து பார்த்தீங்கன்னா 10, 13, அப்போ எனக்கு 3. இதில் பார்த்தீங்கன்னா சேம் தான் ஃபாலோ ஆகும். ஏன்னா நம்ம காலம் தான் அடிச்சிருக்கோமே தவிர ரோ கேன்சல் பண்ணலை. அப்போ எனக்கு 5, 1, 0. சரியா? இப்போ நம்ம நியூவாக கேல்குலேட் பண்ண இந்த டிஃப்ரென்ஸில் இது லார்ஜ் என்ன, பெருசு என்ன, பிக் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 5 தான் நம்மளோட பிக் டிஃப்ரென்ஸ். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 5 தான் எனக்கு பிக்னால இந்த காலம்குள்ளே போய் தான் என்னோட செகண்ட் அலாகேஷன் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த காலமில் பார்த்தீங்கன்னா 24, 18, 13, ஓகேவா? இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க கொடுக்குற காஸ்ட்டு. இப்போ இதில் மினிமம் காஸ்ட் யார் கொடுக்குறாங்க, இந்த 13 கொடுக்குறாங்க. இங்கே தான் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த 30 பொறுத்த மட்டும் இந்த இடத்துல 50 ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இவங்களுக்கு 225 தேவைப்படுது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், 50 கொடுத்துருவோம்.
எது மினிமமாக இருக்கோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டுக்கு செய்யணும். அப்போ 50 போயிடும். இந்த 225 தேவைப்பட்டவங்களுக்கு ரிமைனிங் 175 அவங்க நீடை வந்து அப்படியே வச்சுட்டு இந்த 50யே க்ளோஸ் பண்ணிடலாம். இனிமேல் இந்த ப்ராப்ளத்தில் இந்த ரோ நமக்கு ஆக்டிவாக இருக்காது. சரியா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் இப்போ என்னவாயிரும், இந்த ரோ ஆக்டிவாக இருக்காதனால இனிமேல் இந்த ரோ கால்குலேஷன் நமக்கு எக்ஸிட் ஆகாது. ரிமைனிங் எல்லாம் நமக்கு வரும். சரியா? இப்போ அகைன் டிஃப்ரென்ஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். தேர்ட் ரவுண்டு 10க்கும் 14க்கு டிஃப்ரென்ஸ் என்னது 4, 10க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் என்னது 3. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 18க்கும் 24க்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இப்போ 18க்கும் 24க்கும் பார்த்தீங்கன்னா 6, 13க்கும் 14க்கும் பார்த்தீங்கன்னா 1, 10க்கும் 10க்கும் 0. அப்போ இப்போ நம்ம நியூவாக கண்டுபிடிச்ச டிஃப்ரென்ஸில் எது லார்ஜஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 6 தான் நமக்கு லார்ஜஸ்ட். அதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சர்க்கிள் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இந்த காலம்குள்ளே போய் மினிமம் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த காலமில் 18, 24 2 இருக்குது. மினிமம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18. இப்போ 18ல் பார்த்தீங்கன்னா இங்கே 175 ப்ராடக்ட் தேவைப்படுது. உங்கள்கிட்ட 300 அவைலபிளாக இருக்குது. அப்போ 175 உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். அப்போ 175 நம்ம கொடுத்துட்டு ரிமைனிங் இந்த இடத்துல என்ன இருக்கும் 125 இருக்கும். சரியா? அப்போ எனக்கு என்னவாயிரும்னா இனிமேல் இந்த காலம் எனக்கு எக்ஸிட்டாக இருக்காது. இந்த கால்குலேஷன் இனிமேல் வராது. சரியா? இப்போ ரிமைனிங் இருக்கிறதுக்கு பாருங்கள். அகைன் இதுக்கு 10ம் 4ம் 4, அடுத்து 10ம் 3ம் 3, 1 13 14 1 0. இப்போ இதில் லார்ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 4 தான் எனக்கு லார்ஜஸ்ட். அப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரோக்குள்ளே போய் என்னோடய அடுத்த அலாகேஷன் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ரோக்குள்ளே போனோம்னா 10ம் 14ம் இருக்குது. மினிமம் காஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா இந்த 10 rupees கொடுக்குறவங்க தான். அப்போ இவங்ககிட்ட நான் அலாகேஷன் ஃபிக்ஸ் பண்ணணும். இவங்ககிட்ட ஃபிக்ஸ் பண்ணணும்னா இவங்களுக்கு 125 ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. 250 தேவைப்படுது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் 125 கொடுத்துட்டு ரிமைனிங் 125 என்ன பண்ணுங்கள் பெண்டிங் வைங்க. இனிமேல் எனக்கு இந்த ரோவும் எக்ஸிட் ஆகாது, முடிஞ்சிடும். சரியா? இப்போ இருக்கிறதே நமக்கு 2 தான். ஜஸ்ட்டு வந்து 2 காஸ்ட்டு தான் மிச்சம் இருக்குது. அதனால் என்ன பண்ணிடலாம், இந்த டிஃப்ரென்ஸ்லாம் கண்டுபிடிக்காமல் டேரெக்டாக அலாகேஷனுக்கு போயிடலாம். என்ன போயிடலாம்னு பார்த்தோம்னா இதில் 2 பேரில் மினிமம் யார் 10 rupees தான் மினிமம். அப்போ ஃபஸ்ட்டு இவர்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா 125 ப்ராடக்ட் தேவைப்படுது, 400 இருக்குது. அப்போ 125 இவங்ககிட்ட டெலிவர் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ரிமைனிங் என்ன வைக்கலாம் 275 வைக்கலாம். சரியா? அப்போ இந்த 275 இங்கே 275, அப்போ இங்கே 275 போட்டுட்டு ப்ராப்ளம் நமக்கு ஃபுல்லாக முடிஞ்சிடும். இப்போ டிமாண்டு சப்ளை எல்லாமே நமக்கு என்ன ஆயிடுச்சு 950 இந்த இவங்க ஆக்சுவலாக இந்த இவங்ககிட்ட இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிள் மூலமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அவங்ககிட்ட டெலிவர் பண்ணி முடிச்சிருக்கோம். அப்போ இதுதான் என்னோட ஆப்டிமம் டேபிள் சொல்ல முடியாது, இனிஷியல் பேசிக் பிசிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான டேபிள். சரியா? இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளுக்கு வந்து இப்போ நம்பர் ஆஃப் அலாகேஷன் இப்போ இந்த அலாகேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த நம்பர் ஆஃப் அலாகேஷன் கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா m+n-1 இருக்கணும். அப்போ தான் அந்த ப்ராப்ளம் வந்து இஸ் நான் டீஜெனரசி அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு எம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ், என்னங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நமக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 இருக்குது. நம்பர் ஆஃப் காலம்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்குது. அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் அலாகேஷன்ஸ் ஓகேவா என்னவில் இருக்கணும் m+n-1 இருக்கணும். தட் இஸ் 3 + 4 - 1 6 இருக்கணும். இப்போ 6 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ இந்த ப்ராப்ளம் இஸ் நான் டீஜெனரசி சொல்யூஷன்ஸ் கிடையாது, எக்ஸாக்ட் சொல்யூஷனே நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? அப்போ the initial basic feasible solution is நான் டீஜெனரசி. ஓகேவா? அப்போ நம்ம சொல்யூஷன் எழுதணும். அது எப்பயுமே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்னால இது மினிமம் இது. ஓகேவா? மினிமம் காஸ்ட்டில் எப்படி நம்ம குட்ஸை வந்து கஸ்டமர் பிளேஸ்க்கு கொண்டு போகிறோம், அதுதான் அதோட என்னது மெயின் ஐடியா. அப்போ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இவர் 11 rupees வாங்குறாரு. இந்த 11 rupees வாங்குறவர் மூலமாக 200 ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் டெலிவர் பண்ணியிருக்கோம். அப்போ 11 × 200. அதே மாதிரி 13 rupees ஒரு யூனிட்டுக்கு 13 rupees சார்ஜ் பண்ணுறாரு. அவர் மூலமாக 50 ப்ராடக்ட்ஸ் டெலிவர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எல்லா அலாகேஷனையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ எனக்கு என்ன வந்திருக்கும் 200 × 11 + 50 × 13 + 175 × 18 + 125 × 10 + 275 × 13 + 125 × 10. புரியுதா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணால் அதுதான் நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன். நீங்கள் ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 12,000
75 rupees வரும். சரியா? இதுதான் நம்ம இந்த ப்ராப்ளத்தில் வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்ச மினிமம் காஸ்ட். இது வந்து இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஓகேவா? தேங்க்யூ.